செல்வமணி டைரக்ஷன்ல துல்கர் சல்மான் நடிப்பில் உருவான காந்தா இந்த படம் இப்போ ரீசெண்டாக தேட்டரில் வெளிவந்துச்சு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உட்பட 3 மொழிகளில் வெளிவந்துச்சு. இந்த படம் மக்களிடையே ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷன், பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் 10.5 கோடி ரூபாய் வசூலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமான ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தில் துல்கர் சல்மான் அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நடித்த எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பயோகிராஃபிக் மூவியாக வெளிவந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தில் புகழ்பெற்ற சினிமா நடிகர் தியாகராஜ பாகவதர் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த படமாக எடுத்திருக்காங்க. அவர் இந்த 70s 80s காலகட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகராக இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னால் கொண்டாந்து நிறுத்தி அந்த சினிமோட்டோகிராஃபில் சும்மா வேற லெவலில் தூள் கிளப்பிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. அதேமாதிரி பியூஜியம் பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்கு. குறிப்பாக படத்தில் ஹீரோயின் அந்த காலத்தில் அச்சு அசல் அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. படத்தில் ஒரு 3 மணி நேரம்னாலும் அந்த 3 மணி நேரம் போரே அடிக்காமல் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. படத்தில் எமோஷனல் காட்சிகள் நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி லவ், ரொமான்டிக், இப்படி எல்லா காட்சிகளும் பட்டையை கிளப்புறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் சமுத்திரக்கனி சார் இருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர்ஸ் பின்னி பெடல் எடுத்துட்டாரு. அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இங்கே நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் ரிவ்யூன்னு பார்த்தாவே டூரியேஷன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஜவ்வா இழுத்துட்டாங்க. அந்த டூரியேஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கட்டன் ஸ்வீட்டில் முடிச்சிருந்தாங்கன்னா படம் இன்னும் நல்லாவே வந்திருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்துட்டு இருக்கு. ஆக மொத்தம் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் அதிகம். அதனால் படத்தோடைய வசூலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இனி போக போக படத்தோடைய வசூல் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஓகே எஸ், காந்தா இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.